திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதி யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் திமுக நேரடியாக களமிறங்குமா அல்லது மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புதான் அரசியல் வட்டாரத்தில் இருந்திருக்கிறது. ஏனென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நேரடியாக போட்டியிட்டது. அதற்கு பிறகு கடந்த 1.5 வருடத்துக்கு முன்னாடி நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் அந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இன்னும் ஒரு வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த முறை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக நேரடியாக களமிறங்கலாம் என்ற ஒரு தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல திமுக தலைமை வட்டாரத்திலும் அறிவாலயம் வட்டாரத்திலும் விசாரித்த போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் குறித்து திமுக தலைவர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தரப்புல சொல்லக்கூடிய தகவல், யாருக்கு இந்த தொகுதி என்பதை அகில இந்திய தலைமையோடு முடிவு செய்து அறிவிப்போம் என்று காங்கிரஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. திமுக தரப்புல விசாரித்த போது திமுக தலைவர் யாருக்கு இந்த தொகுதியை ஒதுக்குவது, யார் போட்டியிடுவது என்பது குறித்து முடிவு செய்வார் என்று திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இப்படியாக இரு தரப்பிலும் விசாரிக்க போது நமக்கு தகவல் கிடைக்கப்படக்கூடிய சூழல்ல நாளை இதற்கு ஒரு விடை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கில் திமுக நேரடியாக களமிறங்குமா அல்லது மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்ற ஒரு விடை நாளை கிடைக்கும். நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மதியத்திற்குள் முடிந்ததற்கு பிறகு அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு திமுக போட்டியிடுமா அல்லது காங்கிரஸ் போட்டியிடுமா என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும். திமுக தரப்புல திமுகவே நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று நிறைய நிர்வாகிகள் கட்சி தலைமைக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். இதனையும் திமுக தலைமை பரிசீலித்து வருவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.